ஜாப்ரின் வணக்கம். நீட் விவகாரம் நாடு முழுக்க இந்த முறை பூதாகரமாக மாறியது. தொடர்ச்சியாக நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்ததிலிருந்தே பல்வேறு சர்ச்சைகள், ஆள் மாறாட்டம், வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகள் வெளியாகி கொண்டிருக்கிற நிலையில் சமீபத்தில் வெளியான நீட் தேர்வு முடிவுகளை பொறுத்தவரையில் பல்வேறு குளறுபடி இருப்பதாக மாணவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது நாடு முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக அந்த வழக்கில் நீட் விவகாரத்தில் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டு மறுதேர்வு நடத்தப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அந்த வழக்கானது இன்று தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பாக விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த விவகாரத்தில் அதிகமான அதிருப்திகளை வெளிப்படுத்தினார். குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்த நீட் விவகாரம், தேர்வுத்தாள் கட்சி உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீதிபதி நீட் விவகாரத்தில் நீதிமன்றம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து உன்னிப்பாக கண்காணித்து அதை கவனித்து வருவதாக நீதிபதி தெரிவித்திருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய சிபிஐ, தேசிய தேர்வு முகமை மற்றும் மத்திய அரசு இந்த மூன்று தரப்பிலும் இது தொடர்பாக விளக்கமாக விரிவான பதில் அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதிலானது புதன்கிழமை மாலை 5 மணிக்குள்ளாக இந்த மூன்று தரப்பும் அந்த நீட் விவகாரத்தை விசாரித்து வரக்கூடிய சிபிஐ, தேசிய தேர்வு முகமை மற்றும் மத்திய அரசு ஆகிய மூன்று தரப்பும் புதன்கிழமை மாலை 5 மணிக்குள்ளாக இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த நீட் விவகாரம் என்பது தொடர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் இந்த நீட் தேர்வை பொறுத்தவரையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் மாணவர்கள் தரப்பில் முன்வைக்கப்படுகிறது. ஆள் மாறாட்டம், வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள், மதிப்பெண் வழங்கப்படுவதில் பாரபட்சம், மதிப்பெண் வழங்கப்படுவதில் பல்வேறு முறைகேடுகள் என தொடர்ந்து மாணவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டு வரக்கூடிய காரணத்தால் அதை விசாரிப்பதற்காகவும் அந்த குற்றங்களை களைவதற்காகவும் ஒழுங்கு நடவடிக்கை குழு அமைக்கலாம் என்றும் நீதிபதி ஆலோசனை வழங்கினார். அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு இனி வரக்கூடிய காலங்களில் நீட் தேர்வில் மாணவர்கள் எந்தவித சிரமம் அடையாத வகையில் அவர்களுக்கு நேர்த்தியான முறையில் இந்த தேர்வு நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையில் அந்த குழுவை அமைக்கலாம் என்றும் நீதிபதி ஆலோசனை வழங்கினார். இந்நிலையில் இந்த தவறு இழைத்தவர்கள் கண்டறியாவிட்டால் நிச்சயமாக மறுதேர்வு நடத்தப்பட வேண்டி இருக்கும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தவறு இழைத்தவர்கள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்றும், அவ்வாறு அவர்களை கண்டுபிடிக்காவிட்டால் நிச்சயமாக நீட் மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும் என்பதில் நீதிமன்றம் உறுதியாக இருப்பதாக தலைமை நீதிபதி தெரிவித்தார். ஒருவேளை யார் தவறு இழைத்தார்கள் என்பதை முழுமையாக கண்டறிந்து விட்டால், தவறு இழைத்தவர்கள் கண்டறியப்பட்டால் 23 லட்சம் மாணவர்களுக்கு மறுதேர்வே தேவையில்லை என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதனால் இந்த விவகாரம் தொடர்பாக மீண்டும் இந்த வழக்கானது வியாழக்கிழமை அன்று விசாரணைக்கு வர இருக்கிறது. அதற்கு முன்னதாக வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்பாகவே சிபிஐ இந்த நீட் சர்ச்சை தொடர்பாக இந்த வழக்குகள் விசாரித்து வரக்கூடிய சிபிஐ மற்றும் தேசிய தேர்வு முகமை, மத்திய அரசு ஆகிய மூன்று தரப்பிலும் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விரிவான பதில் அளித்து புதன்கிழமை மாலை 5 மணிக்குள்ளாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி பிரவீன்குமார்.